அன்பு கலை உள்ளங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செல்லுமிடமெல்லாம் சொல்வது ஒரு வழக்கம் என்னவென்றால், அயன் படைப்பு மாறும், மாறாதே மயன் படைப்பு. உங்களுக்கு இதனுடைய பொருள் புரியும் என்று கருதுகிறேன். காலத்தை வென்றிருக்கக்கூடிய இந்த படைப்பாளிகளுடைய சிறந்த படைப்புகள் தான் காலத்தை வென்று நிற்கும் கட்டடங்கள் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எங்கள் கணபதி சபதி அவர்கள் இந்த வாஸ்து வேத அறக்கட்டளை மூலமாக தொடர்ந்து இந்த சிற்ப கட்டட கலைக்கு எவ்வாறெல்லாம் நாம் பணிபுரிய வேண்டும், எதிர்காலத்திலே இதற்கென ஒரு பாடத்திட்டம் எல்லாம் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் அயராது பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் தென்னக மயனுடைய நினைவாக ஒரு நினைவு சின்னமும் உருவாகி கொண்டிருக்கிறது. கூடிய விரைவிலே இந்த மயன் மட்டுமல்ல, இந்த கட்டடக்கலை மொத்த கட்டடக்கலையினுடைய வரலாற்றிலே இங்கே எடுத்து இயம்பும் நோக்கத்தோடு ஒரு கண்காட்சியாகவும் உருவாக நாங்கள் எல்லாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது தலைப்பிற்கு வருவோம். ஏஸ்தட்டிக் ஹெரிடேஜ் என்ற ஒரு மிகவும் முக்கியமான தலைப்பு எங்குமே பேசப்படுவதில்லை. இந்த மரபு 3000-4000 வருடங்களை தாண்டி இன்றும் வெற்றிகரமாக காலத்தை வென்று கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகள் நிச்சயமாக இந்த தொன்மை வாழும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அயல் நாடுகளில் இன்னும் பல நாடுகளிலே தொன்மை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். நமது தொன்மை என்றால் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நமது நாட்டிற்கும் அயல் நாடுகளிற்கும் இருக்கக்கூடிய தொன்மையினுடைய தூரம் நிறைய. அவர்கள் எல்லாம் உள்ளதை உள்ளபடியே இமிட்டேஷன் என்று சொல்வோம். கண்டதை பார்த்ததை அதுபோல இமிட்டேட் பண்ணி செய்வதுதான் அவர்களுடைய தொன்மையாக நமக்கு அறிவோம். இது அப்படி அல்ல. தொன்மை நம்முடைய கலைகள் கண்டு ரசித்ததை உணர்ந்து தான் உணர்ந்ததை ரசிகனுக்கு தன்னுடைய உணர்ச்சி என்ன என்பதை அவனுடைய ஒரு மரபு மொழியிலே சிற்பமாக காட்டுவதுதான் நம்மளுடைய கலை சின்னங்களுடைய ஒரு சிறப்பான இயல்பு. இது போன்ற ஒரு உன்னதமான இயல்பினை எந்த நாட்டிலும் நாம் பார்க்க முடியாது என்பதை நாம் இங்கு அறிந்து தெளிவுற வேண்டும். இதனை ஏஸ்தட்டிக் என்றால் நாம் உங்களுக்கு தெரியும், ஒன்றுதல் என்று நாம் அறிவோம். நம் மனதை ஒன்றுபடுத்துதல், அதற்கு ரசம் என்று கூட வடமொழிகளே உண்டு. யோகம் என்று கூட சொல்லலாம். யோகம் ஒன்றோடு ஒன்றை இணைத்தல், நம்மை இன்னொன்றோடு இணைத்தல், அதுதான் யோகம். ஒன்னஸ், இதெல்லாம் ஏஸ்தட்டிக்கினுடைய ஒரு இன்னொரு சினானிம்ஸ் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த ஏஸ்தட்டிக்கினுடைய விஷயங்களை நாம் விவரித்துக் கொண்டே போகலாம். அதுக்கு ஆயிரக்கணக்கில் சினானிம்ஸ் உண்டு என்பது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அத்வைத்தம் என்று ஒரு சொல் இருக்கிறதே, அது கூட ஏஸ்தட்டிக் தான். ஒன்றோடு நம்மை இன்னொன்றோடு இணைக்கும் பொழுது அது துவைத்தமற்ற நிலை, அத்வைத்தம், ஒன்று என்று பொருள். எனவே அந்த ஒன்று நிலையை நமக்கு கொடுப்பதுதான் இந்த ஏஸ்தட்டிக் என்பது பொருள்படும். அதனை டேஸ்ட் அண்ட் பியூட்டி, அதனுடைய தத்துவம் தான் இந்த ஏஸ்தட்டிக். இட் இஸ் தி பிலாசபி ஆஃப் டேஸ்ட், பியூட்டி அண்ட் இட்ஸ் டேஸ்ட். இதனுடைய குவாலிட்டிஸ் என்ன என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாம் ஒரு புதிய உலகிற்கு நம்மை நாம் சஞ்சரிக்க இருக்கிறோம். உங்கள் அனைவரையுமே இந்த தொன்மையினுடைய
வரலாற்றிற்கு தொன்மையான ஒரு இடத்திற்கு உங்களை எல்லாம் அழைத்து செல்கிறேன். அத்தகைய புனிதம் நிறைந்தது, நம்மை எல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடிய சர்வ வல்லமை இந்த கலைக்கு உண்டு. அதனைத்தான் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் விலைக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த குவாலிட்டிஸ் என்ன? இந்த ஏஸ்தட்டிக், இந்த லயம் என்ற சொல்லுக்கு, ரசம் என்ற சொல்லுக்கு அதனுடைய குவாலிட்டிஸ் உண்டு. எந்த ஒரு வடிவத்திலும் அதற்கு ஒரு பொருண்மை இருக்கும். எத்தகைய பொருண்மை என்றால் ஒரு மைய கருத்து. எந்த கருத்தை நாம் வலியுறுத்துவதற்காக ஒரு உருவாக்கம் கொள்கிறதோ ஒரு வடிவம், அல்லது உருவாக்கம் பெற்றிருக்கிறதோ அதனை பொருண்மை என்று சொல்வோம். எதை சொல்ல வருகிறோமோ அதற்கு ஒரு லிட்ரரிக்கல் குவாலிட்டி என்று சொல்வோம். அது போன்ற இன்னொரு குவாலிட்டியும் உண்டு, டிசைன் குவாலிட்டி. தட் இஸ் கான்ஃபிகர் பண்றோம், கம்போஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு கூட அந்த கம்போசிஷனை வந்து டிசைன் குவாலிட்டி. இன்னொன்று எக்ஸ்பிரசிவ் குவாலிட்டி, இதை கன்வே பண்றது எப்படி. இந்த மூன்றையும் ஒரு ஏஸ்தட்டிக் சொல்ல இருப்பதுதான் இந்த ஏஸ்தனுடைய உட்கருத்துக்களாக இந்த குவாலிட்டியாக இருக்கிறது. இந்த யோக நிலையை காளிதாசன் தான் மிக அருமையாக சொல்லி இருக்கிறான். அது ஒரு உபநிடத கூற்றுதான். அது என்னவென்றால் ரசோ வை சஹ ரசிகா என்று அது உபநிடத கூற்றை இது காளிதாசன் கூட சொல்வது உண்டு. அதாவது ஒரு படைப்பாளி தான் படைப்பாளி மட்டுமல்ல, அந்த படைப்பை ரசிக்கக்கூடிய ரசிகனும் அவன்தான். சோ ரசிகனும் அவன்தான், ரசிக தன்மையும் அவன்தான், படைப்பாளியும் அவன்தான். தட் மீன்ஸ் ரசோ வை சஹ ரசிகா, அந்த தான் ரசித்த ஒன்றை, தான் உருவாக்கிய ஒன்றை அவனே ரசிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். இதனை கடவுளை இதற்கு ஒப்புமைத்து சொல்லிதான் உபநிடதங்கள் பேசுகின்றன. இதையே காளிதாசன் பேசுவார். இதனை இன்னும் சற்று நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த ஹெரிட்டேஜ் எனப்படுவது எதை சார்ந்தது? நீங்கள் எல்லாம் ஹெரிட்டேஜ், இந்த ஏஸ்தட்டிக் என்றால் நான் சிற்பக்கலை கட்டடக்கலை தான் நான் வந்து போக்கஸ் பண்றேன். இருந்தாலும் இது ஒரு பொதுவான ஒரு சொல் என்பதை நாம் அறிய வேண்டும். இசைக்கு ஏஸ்தட்டிக் உண்டு, இயல் இசை நடம் எல்லாவற்றிற்கும் உண்டு, சிற்பத்திற்கும் உண்டு, கட்டடத்திற்கும் உண்டு. எனவே இந்த ஐந்திற்கும் இந்த ஏஸ்தட்டிக் வந்து கண்டிப்பாக உண்டு. இதனை இன்னும் சற்று விளக்கமாக சொல்ல போனால், நான் இதனை செல்லும் இடமெல்லாம் ஐந்தமிழ் என்று சொல்வேன், முத்தமிழ் அல்ல. இந்த இயல் இசை நாடகத்தை தான் நாம் முத்தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த சிற்பத்தையும் கட்டடத்தையும் ஐந்தமிழாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது? ஏனென்றால் இதையே இத்தகைய ஒரு ரசானுபவத்தை தர வல்லது. இதற்கு ஒரு கலைஞன் வேண்டும், இதற்கும் ஒரு படைப்பாளி வேண்டும், இதுவும் ஒரு உலகம். சோ இந்த சிற்பம் கட்டடம் கண்டிப்பாக இந்த முத்தமிழோடு சேர்த்து ஐந்தமிழாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த நான் சொன்னேன், இந்த ஏஸ்தட்டிக்கினுடைய பொறுமை சொன்னேன், குவாலிட்டி சொன்னேன், அது கண்டிப்பாக சிற்பத்திற்கும் கட்டடத்திற்கும் உண்டு என்பதால் தான் நான் அதனையும் இங்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இதனை இயல் இசை நடனம் என்று சொன்னேன் இல்லையா, அதுல எப்படி தொடர்புபடுத்தினேன்னு சொன்னா நம்ம வந்து கரெக்டா நான் வந்து விலைக்கு சொல்லணும். ஸ்தாபத்திய யோகான்னு சொல்றேன் நான். இந்த யோக நிலையை வந்து ஸ்தாபத்திய யோகா என்று கூட சொல்லலாம். இந்த சிற்பத்தையும் கட்டடத்தையும் அதில் இருக்கிற அந்த ஏஸ்தட்டிக்கை பத்தி நம்ம பேசும்போது கண்டிப்பா இது ஒரு யோக நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்தபதி எனப்படுபவர், இந்த கட்டட கலைஞர், இந்த கிரியேட்டர் என்ன செய்கிறார்? தான் ரசித்த ஒன்றை பிறருக்கு வழங்குவது. நீங்கள் எல்லாம் அஷ்டாங்க யோகம் என்பதை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அஷ்டாங்க யோகம் இதற்காக தான் தனக்காக செய்யக்கூடியது. தன்னுடைய
உடல் வளர்ச்சிக்காகவும் உள்ள அமைதிக்காகவும் இந்த அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் செய்கின்றோம். ஆனால் இந்த ஸ்தாபத்திய யோகம் அப்படி அல்ல. இது ஒரு யோக நிலை. சிற்பமானாலும் கட்டடமானாலும் அது தனக்காக உருவாக்கப்படுவதே அல்ல. இந்த கட்டடங்கள் எல்லாம் அதில் வசிப்போருக்கு நன்மையை கொடுப்பதற்காக, கோவிலுக்கு செல்பவர்கள் அங்க கோவிலிலே அவர்களுக்கு நன்மை கிடைப்பதற்காக படைக்கப்படுகிறது. சிற்பம், அந்த சிற்பமானது அது வணங்குபவர்களுக்கெல்லாம் நன்மை கிடைக்க வேண்டும். கண்டிப்பாக சிற்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்க வல்லது என்றால் அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் உண்டு, அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் உண்டு, அதுக்கு ஒரு யுனிவர்சல் ரிதம் உண்டு, அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி உண்டு. அதை இந்த சிற்பி எவ்வாறாக ஒரு கணிதத்திற்குள் கட்டுப்படுத்தி அதனை பிரபஞ்சத்திலிருந்து அந்த சிற்பத்திலே எவ்வாறாக கொடுக்கிறானோ அந்த கொடுக்கும் நிகழ்வுதான் இந்த சிற்பியினுடைய யோக நிலை என்று சொல்வோம். எனவே சிற்பியும் ஒரு ஸ்தாபத்திய யோகத்தை ஃபாலோ பண்றவர். அதனாலதான் இந்த சிற்பம் ஏற்றுதலும் கட்டடம் ஏற்றுதலும் ஒரு ஸ்தாபத்திய யோகம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அந்த 7 இசை, நடம், சிற்பம், கட்டடம் இது நமக்கு சொல்லியிருக்கின்றேன். இதை நம்ம கொஞ்சம் உள்நோக்கி நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். இந்த 7 என சொல்லுகிறோமே, அது மொழி சம்பந்தப்பட்டது. அது மொழி சம்பந்தப்பட்டது என்றால் என்ன? இசை அது ஒளி சம்பந்தப்பட்டது. ஒளின்னா சப்த பிரம்மம் சொல்லுவோம். அந்த ஒளி குறித்தான ஒரு நிகழ்வுதான் இசை. நடம் என்றால் ஒளியும் ஒளியும் இரண்டும் இருக்கிறது. சிற்பம் என்றால் ஒளி, ஒளி மீன்ஸ் லைட். கட்டடம் என்றாலும் லைட். இதெல்லாம் என்னன்னா ஒரு அறிவியல் செய்திகள். இவைகள் எல்லாம் கூட்டணியில் தான் உங்களுக்கு இந்த ஐந்தமிழ் தொடர்புகளை உருவாக்குகிறது. இப்படி சொல்லும் பொழுது இந்த இயலிலே தாளம் என்ற சொல் உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு தெரியும். இயல் என்றால் உங்களுக்கு லாங்குவேஜ். இந்த தாளம் என்ற ஒரு சொல் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் இந்த ஐந்தமிழும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மைய கருத்தை கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்குத்தான் நான் உங்களுக்கு இவ்வாறு விளக்கி சொல்கிறேன்.